பாரு. இப்பயாவது நம்புறியா வர்மா? எப்படி பக்காவா பிளான் பண்ணபடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாரு. டேய் வா. சொல்லுங்க சார். அந்த 2A டேபிள்ல எதுவும் ஆர்டர் எடுக்கலையா? கேட்டேன் சார். அவங்க யாரையும் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்களாம். அதனால அவங்க அப்புறமா ஆர்டர் சொல்றேன்னு சொன்னாங்க. சரி போ. ஓகே சார். வர்மா, உனக்கு என்ன வர்மா ஆச்சு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ அவங்க சாப்பிட்டாங்களா இல்லன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க போலீஸ் தான் வர்மா. நான் கத்துறேன். அவங்க 2 பேரும் இங்க வர சொன்னதே நான் தான். பாரத் வாங்க. எஸ் சார். உனக்கு காஃபி? 2 காஃபி. ஓகே சார். டேய், என் அம்மாவை அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் தான் அவங்கள வர சொன்னேங்க. என்னமோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. இந்த பார் கபிலா, இனிமே என்கிட்ட இவங்களை பத்தி சொல்றதா இருந்தா ப்ராப்பர் எவிடன்ஸோட வா. இந்த அறகுறையா தெரிஞ்சுட்டு வந்து சொல்ற வேலை என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? யா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஷோ பாத்து என்ன சுட்டுருச்சா? எதுக்கு அவ்வளவு அவசரம்? பொறுமையா குடிக்கலாம்ல. நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி தான் ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்வீங்கன்னு. ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போய் ஆகணும்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு. இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறேன். நகரு. அக்கா, ஐயோ இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? கபிலனா? என்ன சார், நீங்க கடைசியா அம்மாவை எப்போ பாத்தீங்க? ஒரு 6 months இருக்கும். அதான் உங்க மேல கோவமா இருக்காங்க. அப்போ கடைசியா இந்த புடவைய நீங்க வாங்கி கொடுக்கும் போதுதான் இவங்கள பாத்திருக்கீங்க, கரெக்டா? சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்களுக்கு உங்க வேலை, பிசினஸ் இதெல்லாம் முக்கியமா இருக்கலாம். ஆனா அது தப்பு இல்ல. ஆனா எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க லைஃப சர்வை பண்றதுக்காக ஓட ஆரம்பிச்சு இப்ப அதுவே பழகி போயிடுச்சு. அதனால இப்ப எதுக்காக நாம ஓடிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு மறந்துச்சு இல்ல? நம்ம கிட்ட எவ்வளவு வேணாலும் காசு பணம் இருக்கலாம் சார். அதை வச்சு நீங்க எது வேணாலும் வாங்கிடலாம். ஆனா அம்மா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும், என்னதான் அழுது புரண்டு உலகத்தையே திருப்பி போட்டாலும் உங்க அம்மாவை உங்களால வாங்க முடியாது சார். அம்மா இல்லாதவங்களுக்கு தான் சார் அந்த அருமை தெரியும். நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒரு பிம்பம் உங்களை சுத்தி பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கும். அது வர எதுவும் இல்லை, உங்க அம்மாவோட நினைப்பு தான். அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் கவலைப்படுறதை விட அதை நல்லா உணர்ந்து நம்ம நல்லபடியா பாத்துக்கலாமே. நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க.
உண்மையாவே இவங்க 2 பேரும் இவங்கள பார்க்க தான் வந்திருக்காங்க. நான் தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். ஜான், வருமா ஆளுங்க மாதிரி தெரியுது. அவங்களே தான். நான் மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ, சொல்லுங்க. மேடம், வர்மா ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. மீட்டிங் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ரெடியா இருங்க. இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும். ஓகே மேடம். பைலி என்னாச்சு? மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களா? நாமளும் இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும்.